ரஸ்லிங் கிங் தமிழை பார்க்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்று நாம் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் ஸ்பெயின் நாட்டில் நடந்தது. அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத ஃபுல் ரிவ்யூவாக இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதலாக ரஸ்லிங் கிங் தமிழ் சேனலுக்கு வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு லைக்கும் பண்ணும்போது அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆக ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா LA நைட்டு தான் வராரு. US சாம்பியன்ஷிப்பை போன வாரம் பார்த்தீங்கன்னா சின்ஸ்கே நாகமோட்டோலேருந்து வீழ்த்தி மீண்டும் வின் பண்ணியிருப்பார். அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஜிம்மி ஊசோ அந்த இடத்துக்கு வராரு. ஜிம்மி ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு வேணும். என்னுடைய பிக் ஜெம் வந்து இப்போ வந்து ஹெவி வெயிட் சாம்பியனுக்காக மோத போகிறான். நான் வந்து இப்போ வந்து யுனைடெட் சாம்பியனுக்காக மோத ஆசைப்படுறேன்னு சொல்கிறாரு. அப்போ சோலோ சிக்காவை அந்த இடத்துக்கு வந்து இந்த டைட்டிலுக்கான முழு தகுதியும் சோலோ சிக்காவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் நினச்சிங்களா? இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த முழு டைட்டிலுக்கான தகுதியும் ஜாக்கஃபாட்டுக்கு தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ அதை பார்த்த ஜிம்மி ஊசோ, ஏன்பா நீ வந்து ஊலாஃபாலமாலைய ரோமன் ரெயின்ஸ் கிட்ட தோத்தவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கிண்டல் அடிக்கிறாரு. இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா ஜாக்கஃபாட்டு அண்ட் சோலோ சிக்காவா மற்றும் டாமாட்டாங்க இவங்க 3 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா LA நைட்டையும் ஜிம்மி ஊசோவும் அட்டாக் பண்ணுறாங்க. ஜிம்மி ஊசோ மற்றும் LA நைட்டை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துக்கு பிரான் ஸ்ட்ரோமன் வராரு. அதுக்கப்புறமா என்ன 6 பேருக்குள்ள கலவரம் தான். இதை பார்த்துட்டு இருந்த ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர், உங்கள் 6 பேருக்குள்ள எதுக்குப்பா சண்டை, உங்களுக்குள்ளே நான் 6 மேன் டாக் டீம் மேட்சை இப்போவே கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பிரான் ஸ்ட்ரோமன் வந்து டாமாட்டாங்கா மூலியமாக இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு. வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கவா பிரான் ஸ்ட்ரோமன் அடிக்கிறாரு. ஏப்பா கொஞ்சம் முன்னாடி அடிச்சிருந்தா நீங்கள் தோற்றுருக்க மாட்டீங்கல்ல. அதே மாதிரி ஜாக்கஃபாட்டும் பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமனை ஹெவி அட்டாக் பண்ணுறாரு. பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் ஜாக்கஃபாட்டுக்கும் பர்சனலி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூ இருந்துருக்குது. அதை ரொம்ப பெரிய சண்டை ஆக்கியிருக்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெஃபரிஸ் எல்லாருமே சேர்ந்து தடுத்து நிறுத்தி இவங்களை ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு மூலையில் கொண்டு போயிட்டாங்க. ஜாக்கஃபாட்டு அவருடைய ரசல்மனியா பிளானிங் எதை நோக்கி எங்கே போகுது அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் தெரியல. ஏதோ கால் போன போக்கில் நாமளும் போவோம், அது பாட்டில் ஸ்டோரியும் போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. ஜாக்கஃபாட்டு உங்களை பெருசாக நினச்சோம், ஆனால் உங்கள் ஸ்டோரி தான் கொஞ்சம் இப்போ சரியில்லைன்னு நினைக்கிறேன். சரி ஆகிடும். கூட இருக்கிற சோலோ சிக்காவை கலத்தி விட்டுட்டிங்கன்னா ஸ்டோரி ஆட்டோமேட்டிக்காக சரியாகிடும். சரி, இது நடந்து முடுக்க அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஜேட் கார்கில் தன்னை பார்த்தினா ஒரு ப்ரொமோவை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. நியோமி என்னை அட்டாக் பண்ணா அப்படிங்கிறது எனக்கு சமீபத்தில் தான் தெரியும். அதோடைய வீடியோ ப்ரூஃப் எல்லாம் என்கிட்ட இருக்குது. நான் அதை பார்த்து தான் நம்பவே முடியாமல் கடைசியில் நம்பினேன். உண்மையிலேயே நியோமி இந்த மாதிரி அட்டாக் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல லிவ் மோர்கன் அண்ட் ரெக்கல் ரோட்ரிகஸ் என் மேலே எந்த டவுட்டும் இல்லையாப்பா அப்படின்னு கேட்டு உங்களுக்குள்ள சண்டை வருது. இந்த பாரு, நான் மட்டும் இந்த டாக்டின் சாம்பியன்ஷிப்பை வச்சுருந்தேன்னா இது நாள் வரைக்கும் நானும் பியாங்காவும் தான் டாக்டின் சாம்பியன்ஷிப்பை வச்சுருப்போம். நீ வந்து கண்டிப்பாக இந்த டாக்டின் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்க மாட்டேன். நெக்ஸ்ட் வீக் வந்து நான் உன்னை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பியாங்கா ஜேட் கார்கில் பார்த்தீங்கன்னா லிவ் மோர்கனை சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா லிவ் மோர்கனுக்கும் ஜேட் கார்கிலுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும் அப்படிங்கிறது இதன் மூலிமா தெரியுது. சரி, இது ஒரு புறம் நடந்துக்கிட்டு இருக்க பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் வந்து ஷார்லட் ஃப்ளரை வார்ன் பண்ணிகிட்டே வராங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் பிஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃப்ளருக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் விளையாட போகிறாங்க. கிட்டத்தட்ட 2 வருடத்துக்கு அப்புறமா ஸ்மாக்டவுனில் ஷார்லட் ஃப்ளர் சண்டை போடுற முதல் மேட்ச் இந்த பிஃபார்ம் கூட. ஷார்லட் ஃப்ளரோட இன்டர்வெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலி ரொம்பவே சேஞ்ச் ஆகிருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஷார்லட் ஃப்ளர் பார்த்தீங்கன்னா என்னமா டாமினேட்டாக இருக்கிறாங்க. அவங்க காலை உடைக்கிறதுக்காக லாக்கை போட்டுட்டாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் வந்து டேப் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சோடைய வெற்றியாளர் ஷார்லட் ஃப்ளர் தான். வெற்றி பெற்றதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா அவங்க காலை உடைப்பேண்டி அப்படின்னு ரொம்பவே குறிக்கோளாக இருக்காங்க பார்த்து போல இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப்னிட்டேஷன் வந்து பிஃபார்மை காப்பாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷார்லட்டும் டிஃபினியும் பார்த்தீங்கன்னா படு பயங்கரமாக மூர்க்கத்தனத்தோட சண்டை போடுறாங்க. பல ரெஃப்ரி, செக்யூரிட்டி கார்டு யாரெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தலான்னு பார்த்தாலும் இவங்க 2 பேரும் சண்டை நிறுத்துகிற மாதிரி இல்லை. இவங்களுடைய சண்டை ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலை தாண்டி சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அப்படியே சண்டை போட்டுட்டு பேக் ஸ்டேஜுக்கும் போயிட்டாங்க. இதன் பின்னர் நம்ம ட்ரூ மேக்கின்டையர் தனக்கு எதனால் டேமிங் பீஸை பிடிக்கவில்லை அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வீழ்த்தி பிராண்ட் நியூ சாம்பியனாக ரசல்மனியாவில் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆனேன். அதுக்கப்புறமா வந்து அந்த சாம்பியன்ஷிப்பை டேமிங் பீஸ் கேஷிங் பண்ணி வின் பண்ணிட்டான். இது எனக்கு அவனை பிடிக்காத முதல் தருணம். ரெண்டாவது, நான் வந்து மணி இந்த பேங்கை வீழ்த்தி அவன்கிட்ட சாம்பியன்ஷிப்பை கேஷிங் பண்ணும்போது அதுலேயும் அவன் வந்து சிஎம் பாங்க் மூலிமா வின் பண்ணிட்டான். கிளாஸ் ஆஃப் பெர்லின்லேயும் அவன் வந்து வின் பண்ணிட்டான்.
இருந்தான். இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவன் என்ன எலிமினேட் பண்ணிகிட்டே இருந்தான். ராயல் ரம்பில் கூட அவன் தான் என்னை எலிமினேட் பண்ணான், எலிமினேஷன் சேம்பர்லையும் அவனும் எலிமினேட் பண்ணான். இப்படி தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையை நாசமாக பண்ணிட்டு இருக்கான் இந்த டேமியன் பீஸ். அதனால தான் நான் அவனை அடியோட வெறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரூ மேக்கின்டர் தன்னை பற்றியும் தனக்கு டேமியன் பீஸ் மேலே இருக்கிற ஆதங்கத்தை பற்றியும் ஒரு வீடியோ மூலியமாக டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. சரி, அது நடந்து முடியட்டு. இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுடைய மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப் தான் நடக்க போகுது, அதை மறந்துடாதீங்க. DIY டீம் விசிஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ், இதுதான் இன்றைக்கான ஸ்மாக்டவுனுடைய மெயின் ஈவெண்ட். ஸோ இதை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிஷோவுக்கு நம்ம கோடி ரோட்ஸ் வாரேன்னு சொல்லியிருந்தாருல, அந்த தருணம் ஏற்படுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி நம்ம ஷார்லட் ஃப்ளேரும் டிஃபனியும் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்த சண்டை இன்னும் ஓயவில்லை. அவங்க மீண்டும் ரிங்குக்கு வந்து மீண்டும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை மிஸ் பார்த்துட்டு சரி நீங்கள் சண்டை போட்டுட்டுருங்க, எனக்கு டைம் கொஞ்சம் தான் தந்துருக்குறாங்க, ஏன்னா ஸ்பெயினில் நிறைய செக்மெண்ட்டை இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் செக்மெண்ட் பண்ண WWE கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுனால நான் வந்து பேச ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு மிஸ் பேசுகிறாரு. மிஸ் பார்த்தீங்கன்னா ஜான்சினாவை வந்து எக்காரணத்தை கொண்டும் கோடி ரோட்ஸால் வீழ்த்திட மாட்டான், அப்படி சான்ஸ் நம்ம வீழ்த்த முடியாத கோடி ரோட்ஸை நம்ம இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக கோடி ரோட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் வரும்போதே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக தான் வராரு, ஆனால் வந்த உடனேயே பார்த்தீங்கன்னா தன்னை கேவலமாக பேசின மிஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷரை போட்டுட்டு மைக் எடுத்து சிம்பிளாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஜான், நான் உன்னை வந்து இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டெல்லாம் பார்த்துக்கிறேன், அப்போ நமக்குள்ளே இருக்கிறத பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அண்ட் ராக்கை பற்றி ஸ்காவிட்காரை பற்றிலாம் பேசியிருக்காரு. மற்றும் இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பகை, இதுக்கான முடிவு என்ன அப்படிங்கிறது இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாவில் தெரிஞ்சிடும். ஸோ காய்ஸ், மண்டே நைட்டாவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஜான்சன் இஸ் கம்மிங். இதை தொடர்ந்து சின்ஸ்கே நாகமுரா, நான் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை தோற்று போயிட்டேன், எனக்கு ஒரு சான்ஸ் தாங்க அப்படின்னு கேட்கும்போது நெவர், அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிக்கோலஸ் சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல டேமியன் பீஸ் வரும்போது டேமியன் பீஸை பார்த்து பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸில் ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டாரு. ஒருவேளை ஜப்பான் நாட்டு கெட்ட வார்த்தையாக இருக்குமோ தெரியலைங்க. இதை பார்த்துட்டு இருந்த டேமியன் பீஸ், உன்னுடைய தாய்மொழியில் நீ பேசிகிட்டு இருக்க, ஆனால் இது ஒரு ஸ்பெயின் லாங்குவேஜ் எனக்கு நல்லாவே தெரியும், நான் ஸ்பெயினில் வேணால் பேசட்டா அப்படின்னு கேட்டுட்டு கிண்டல் அடிக்காரு. அண்ட் இது விளைவாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேமியன் பீஸுக்கும் சினுஸ்கே நாகமுராக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்குது. போன வாரம் பார்த்தீங்கன்னா சின்ஸ்கே நாகமுரா வந்தார், அதாவது சாம்பியன்ஷிப் இருக்கிற வரைக்கும் சின்ஸ்கே நாகமுரா பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனுக்கு வரமாட்டேக்காரு. சாம்பியன்ஷிப்பை தோற்றதுக்கப்புறமா அடுத்தவங்க கூட ஃபியூட் வர்றது, தொடர்ந்து ஸ்மாக்டவுனுக்குலாம் வராரு. என்னத்த சொல்ல. சரி, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சின்ஸ்கே நாகமுரா பார்த்தீங்கன்னா டேமியன் பீஸ் கூட ரொம்பவே நல்லா சண்டை போடுறாரு. இந்த மேட்சோடைய ஒரு கட்டத்தில் நம்ம டேமியன் பீஸை பிடிக்காத ட்ரூ மேக்கின்டர் வந்துட்டார், வம்புழுக்கிறதுக்காக வந்துட்டார். இதில் கொஞ்சமே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டார். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ரோலப் முறையெல்லாம் வின் பண்ணி இந்த மேட்ச்சில் எப்படியாவது சின்ஸ்கே நாகமுரா வின் பண்ணலான்னு பார்க்க முடியலை. கடைசியில் சின்ஸ்கே நாகமுராவுக்கு சோக்ஸ்லாம் போட்டு டேமியன் பீஸ் வின் பண்ணுற நேரத்தில் ட்ரூ மேக்கின்டர் வந்து அட்டாக் பண்ணிட்டாரு. ட்ரூ மேக்கின்டர் மட்டும் இல்லை, சின்ஸ்கே நாகமுரா அண்ட் ட்ரூ மேக்கின்டர் ரெண்டு பேருமே சேர்ந்தே பார்த்தீங்கன்னா டேமியன் பீஸை ஹெவியாக அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அட்டாக் பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்கிற அந்த ஸ்டீல் ஸ்டெப் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து அட்டாக் பண்ணியிருக்காரு. அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா நம்ம டேமியன் பீஸு என்ன அடின்னு சொல்கிறாரு. அதான் அடிச்சுட்டார்ல, பேசாமல் இருக்க வேண்டியதானே, மறுபடியும் அடின்னு சொன்னால் வந்து ஒரு கிளைமோரை போட்டுட்டு நம்ம ட்ரூ மேக்கின்டர் போயிட்டார். இன்றைக்கி ட்ரூ மேக்கின்டர் மாசு காட்டிட்டாருங்க. சரி, இது ஒரு புறம் நடக்க DIY டீம் இருக்கலாங்களா, அவங்க பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மோட்டார் சிட்டி மிஷினுக்கு என்ன பார்க்குறாங்க. நான் பாருங்கள், எங்ககிட்ட இருக்கிற டைட்டில் உங்கள்கிட்ட இருக்குது, இன்றைக்கி ஸ்ட்ரீட் பாப்பீஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து டைட்டில் வின் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறமா நாங்கள் ஸ்ட்ரீட் பாப்பீஸ் கூட மோதி அந்த டைட்டில் எங்ககிட்ட பக்கம் மறுபடியும் கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி DIY டீமுக்கிட்ட பார்த்தீங்கன்னா மோட்டார் சிட்டி மிஷின் கன் டீம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஐயா ட்ரிபிள் H, இவங்களுக்குள்ள ஒரு லேடர் மேட்சை வையான்னு சொல்லிட்டு நாங்களும் வையாபுரி மாதிரி பேசிகிட்டே இருக்கோம், நீ வைக்கிற மாதிரி தெரியலையே ஐயா. அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா செல்சி ஸ்கிரீனுக்கு இப்போ 2 செக்யூரிட்டி கார்டு வந்துட்டாங்க. 2 பேருமே செக்யூரிட்டி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு செல்சி ஸ்கிரீனை பாதுகாட்டு வரும்போது அந்த இடத்துல சலீனா வேகா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இப்போ வந்து யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறேன், அதுவும் ஓன் சாம்பியன்ஷிப்புக்காக, கூடிய சீக்கிரம் இந்த உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப் ஏன் பக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி சலீனா வேகா பார்த்தீங்கன்னா செல்சி ஸ்கிரீனை பற்றி பேசியிருக்கிறாங்க. அப்போ பைப்பர் நீவின், நான் இருக்கிற வரைக்கும் நீ அவகிட்ட நெருங்கக்கூட முடியாது, ஏன்னா நாங்கள் 1க்கு 2 செக்யூரிட்டி கார்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வைப்பர் ராண்டி ஆட்டோட நேரம். ராண்டி ஆட்டன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்பெயின் நாட்டில் மகமோக வரவேற்பு. இன்னைக்கு ராண்டி ஆட்டன் பார்த்தீங்கன்னா யாரு கூட மோத போறாருன்னா கார்மெலா ஐஸுக்கு அகைன்ஸ்டாக தான் மோத போறாரு. மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் 3 வார்த்தையில் சொல்லிடுறேன், RKO ராண்டி ஆட்டன். அவ்வளோதான் மேட்ச், அவ்வளோதான்.
ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ராண்டி ஆர்டன் இருக்கிறதுனால ராண்டி ஆர்டன் தான் வெற்றி பெறுவான்னு தெரியும். ஆர்கேஓ போட்டு வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா நம்ம கார்மேஸை கூப்பிட்டு கையெல்லாம் கொடுக்கலாம் பார்த்தா அவர் கையை தட்டுறாரு. கடுப்பான ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஆர்கேஓ போட்டுட்டார். அடுத்தது பைன் கிக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காரு. டேய் நான் இருக்கும்போது அங்கே ஓடி பிடிச்சா விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு கெவின் ஓவன்ஸை ஃபாலோ பண்ணி ராண்டி ஆர்டனும் போயிட்டாருங்க. பைன் கிப்பிலேருந்து நல்லவேளை இன்னைக்கு கார்மேஸ் தப்பிச்சிட்டாரு. ஸோ இது ஒரு புறம் நடக்க பேக் சைடில் சோலோ சிக்காவா மற்றும் டாமா டாங்கா இருவரும் சேர்ந்து ஜாக்கப் ஃபர்ட்டுவை உசுப்பேத்தி விடுறாங்க. ஐயோ 2 பேரும் நீங்கள் உசுப்பேத்துறது சரி, உடம்பு என்னமோ ரணகலம் ஆகுறது ஜாக்கப் ஃபர்ட்டுக்கு தான். அந்த ஆளை பாருங்கய்யா, அப்படியே பார்க்கறதுக்கு பரிதாபமாக இருக்குது. பாருங்கள் சோலோ சிக்காவா சிரிக்கிறத பாருங்கள். ஐயோ சோலோ நீ சரியான ஆளியா, ஏற்றி விடுறல்ல. ரோமன் கதையை முடிச்சாச்சு. அது இந்த கதையா. அடுத்தது வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனான குந்தரோட டைம். என்னப்பா இன்றைக்கி ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்க மாதிரி நிறைய மேட்ச் நடக்கிற மாதிரிலாம் சொல்லிட்டேன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஸ்பெயின் நாட்டில் நடந்ததுனால நிறைய செகண்ட் நடந்தது. ஸோ நம்ம குந்தரும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டார். குந்தர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயின் நாட்டு மக்கள் பற்றியும் மற்றும் அவர் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை தான் எப்படி வச்சுருந்தேன் அப்படிங்கிறத பற்றியும் பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி அவருக்கு ஒரு மேட்ச் இருக்குது தான். யாரு கூட பார்த்திங்கன்னா ஆக்சியன் கூட. சம்மந்தமே இல்லாமல் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஆக்சியன் ஒரு ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர், அதுவும் இந்த இடத்தை சேர்ந்தவர். அவருடைய ஹோம் டவுனில் இன்றைக்கி ஸ்மாக்டவுன் நடந்ததுனால அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி NXTலேருந்து ஸ்மாக்டவுன் கூப்பிட்டு வந்து இன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் விளையாட வைக்கிறாங்க. அதுவும் ஹெவி வெயிட் சாம்பியனான குந்தரை எதிர்த்து. இது ஒரு பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு மேட்ச் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்போட முதலது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் குந்தர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக ஆக்சியனை எதிர்கொண்டு வெற்றி பெற்றாங்க. அதாவது சண்டை போட தான் கூப்பிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன். வெற்றி பெற வைக்கிறதுமோ குந்தரை தானே வின் பண்ண வைப்பாங்க. குந்தர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீப்பர் லாக்குன்னு சொல்லுவோம்ல, கழுத்தை பிடிச்சி போடுவோம்ல, அந்த ஸ்லீப்பர் லாக்கை பார்த்தீங்கன்னா ஆக்சியனுக்கு போட்டு அவரையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டயர்டாக்கியிருக்காரு. ஐயோ குந்தர் நீ பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப ஓவரியா. கண்டிப்பாக தட்டி கேட்க ஒரு நாள் ஒருத்தன் வருவான். கண்டிப்பாக ரசல்மேனியாவில் ஜே ஊசோ வந்து குந்தர்கிட்ட இருந்ததுக்கு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் முன்னாடி இருக்குது. அது நடக்குதா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிந்த ஸ்மாக்டவுனில் CM Punk ரோமன் ரெயின்ஸ் எதிராளிக்குள்ள ஒரு இஷ்யூ நடந்ததில்ல, அதை பற்றி நம்ம பால் ஹெமன் பார்த்தீங்கன்னா பேசுறதுக்காக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வரப்போகிறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம பார்லிமெண்ட் வந்த உடனே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என் பேர் பார்லிமெண்ட் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. பார்லிமெண்ட் என்ன சொல்கிறாருன்னா ரோமன் ரெயின்ஸ் இன்றைக்கி ஸ்பெயினுக்கு வர வேண்டியது வரல. அவர் என்னதுன்னா 2K25 வீடியோ கேமுடைய ப்ரொமோஷனிங்காக நிறைய இடத்துக்கு போயிருக்காரு, அதனால் அவர் வரல. அப்புறம் CM Punk பற்றி பேசுகிறாரு, செத்ரோன்ஸை பற்றி பேசுகிறாரு. செத்ரோன்ஸை பற்றி என்ன சொல்கிறாருன்னா செத்ரோனுடைய தீம் மியூசிக் எனக்கு பிடிக்கவே இல்லை, அதை கேட்கும் போது அருவருப்பாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு. அண்ட் CM Punk பற்றி என்ன சொல்கிறாருன்னா பாங் நீ என்னுடைய நண்பன், நம்ம 2 பேரும் அட்வொகேட்டாக இருந்துக்கும் எல்லாம் ஓகே தான், பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் முன்னாடி நீ பார்க்கும்போது எனக்கு ரோமன் ரெயின்ஸ் தான் பெருசு, பாங் நீ எனக்கு பெருசு கிடையாது, ரோமன் தான் எனக்கு பெருசு முன்னாடி பார்க்கும்போது அப்படிங்கிற மாதிரி பால் ஹெமன் பார்த்தீங்கன்னா CM Punk கரெக்டாக பேசிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு ரோமன் ரெயின்ஸ் வாராராம், அதையும் அஃபிஷியலி பால் ஹெமன் சொல்லிட்டாரு. ஸோ அப்போ காய்ஸ் நெக்ஸ்ட் வீக் சம்பவம் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா வராரு பொல்கானாக்கு, இட்டாலியா நாட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இட்டாலி நாட்டில் நடக்குதுல்ல ஸ்மாக்டவுனு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஜேட் கேர்களுக்கும் உமன்ஸ் டாக் டீம் சாம்பியனான லிவ் மார்கனுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்மாக்டவுனில் அஃபிஷியலி WWE கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதே அடுத்து ஒரு பிக் மேட்ச் செலினா வெகா வெர்சஸ் பைப்பர் நிவனுக்குள்ள நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் ஒரு மேட்ச் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெற்றி பெற்றால் செலினா வெகா பைப்பர் நிவனை அவங்களுக்கு யுனைடெட் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு கிடைக்கும். இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் வீக் மெகா நைட் எனாஸ் பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் ஜாக்கப் ஃபாட்டுக்குமான சாட்டர்டே நைட் மீனுடைய ரீமேட்ச் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் நடக்குது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பேக்கர் ஒரு விஷயம் நடக்க போகுது. அண்ட் இப்போ நம்ம மெயின் ஈவென்ட் டைமுக்கு வந்துட்டோம். ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வெர்சஸ் DIY ஃபார் த WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப். வரும்போதே பார்த்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஃபண்டாஸ்மா டீம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வின் பண்ணுங்கள், வின் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் வந்து உங்கள் கூட மோதி உங்கள் டைட்டில் நாங்கள் வந்து எங்ககிட்ட ஆக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பேசுகிறாங்க. ஒரு டைட்டிலுக்காக எவ்வளோ சண்டை பார்த்தீங்களா. அண்ட் WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் DIY வெர்சஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ்குள்ள நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஜிம்மி ஊசோவை பார்த்து குந்தர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசை மாற்றலாறு போல இருக்குது. உன் பிரதருக்கு எல்லா வாய்ப்பும் கிடச்சிருக்குது, உனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல, ஏன் கூட சேர்ந்து எல்லா வாய்ப்பையும் நான் தாரேன் அப்படிங்கிற மாதிரி பேசாரு. பட் நான் ஜிம்மி ஊசோ பார்த்தீங்கன்னா அவன் என்னுடைய பிரதர், நான் பிக் ஜிம்மாக இருந்தாலும் அவனும் ஒரு பிக் தான். ஸோ கண்டிப்பாக அவனை ரசல்மேனியாவில் வீழ்த்தி சாம்பியன்ஷிப்பை பிடுங்குவான், அந்த பயம் உன்னுடைய மனசில் வந்துடுச்சு
இருந்துச்சுல குந்தர் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி ஊசோ குந்தரை பற்றி பேசுகிறாரு. அதுக்கப்புறமா DIY வெர்சஸ் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா தான் கொண்டு போகிறாங்க. இந்த மேட்சை முழுக்க பார்த்தீங்கன்னா பிடி டெட்லிஸ்ட் பேக் ஸ்டேஜில் அந்த டிவி மூலியமாக பார்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த மேட்சோடைய ஃபைனலி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா DIY டீமை வீழ்த்தி ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் பிராண்ட் நியூ WWE டேக் டீம் சாம்பியன் இந்த வேர்ல்ட் வெற்றி பெற்றுட்டாங்க. ஸோ ஒரு நியூ WWE டேக் டீம் சாம்பியனாக இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வெற்றி பெற்றிருக்காங்க ஆஃப்டர் லாங் டைம். இப்படி ஒரு நல்ல குட் எண்டிங்கோட இன்றைக்கி ஸ்மாக்டவுனை முடிச்சிருக்காங்க. ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா இருந்தது. உங்களோட ரேட்டிங்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு ரெஸ்லிங் கிங் தமிழ். அடுத்து நல்லதோ ரெஸ்லிங் செய்யல நான் உங்களை சந்திக்கிறேன்.